அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கிருந்தாலும் மரணம் நிச்சயம் என்ற தலைப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தனக்கு என்றாவது ஒரு நாள் மரணம் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் என்று மனிதன் நம்பினாலும் அந்த மரணத்தில் இருந்து தப்பித்து விட முடியாதா என்று ஏங்கவே செய்கின்றான். ஏதேனும் மரணத்தை தள்ளி போட்டு விடாதா அல்லது தடுத்து விடக்கூடாதா என்று எத்தனையோ ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. எத்தகைய பாதுகாப்பு அரண்களுக்குள் இருந்தாலும் விதிக்கப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக மரணம் நம்மை வந்து அடையும். இதோ அல்லாஹ் தன் திருமறையில் கூறுவதை பாருங்கள். எதை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். பிறகு மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிபவனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அப்போது உங்களுக்கு அவன் அறிவிப்பான் என்று இறைவன் திருமறையில் கூறுகின்றான். மேலும் கூறுகின்றான், நபியே, மரணத்தில் இருந்தோ அல்லது கொல்லப்படுவதில் இருந்தோ நீங்கள் வெருண்டோடினாலும் அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு பயனளிக்காது. அப்போது சிறிது காலம் நீங்கள் சுகபோகம் வழங்கப்படுவீர்கள் என்றும் இறைவன் கூறுகிறான். நீங்கள் எங்கிருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே என்றும் கூறுகிறார். வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இப்படி பல விஷயங்களை கடந்து போகும் வாழ்க்கையின் முற்றுப்புள்ளியாக மரணம் இருக்கின்றது. அதை மனிதன் கண்டிப்பாக அடைவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் நமக்கு கூறியுள்ளார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலத்தில் ஒரு சதுர கட்டம் வரைந்தார்கள். பிறகு பின்வருமாறு கூறினார்கள், அதாவது நடுவில் உள்ள மைய புள்ளியான இதுதான் மனிதன். இந்த சதுரம்தான் அவனை சூழ்ந்து உள்ள அல்லது சூழ்ந்து கொண்டு விடப்பட்ட வாழ்நாள் ஆகும். மேலும் நடுவிலிருந்து வெளியே செல்லும் கோடுதான் அவனுடைய எதிர்பார்ப்புகளாகும். இதோ இந்த சிறிய கோடுகள் மனிதனை வந்து அடையும் சோதனைகள் ஆகும். சோதனைகள் ஒன்றிலிருந்து அவன் தப்பித்து விட்டாலும் மற்றொன்று அவனை தீண்டவே செய்யும். இடையில் ஏற்படும் சோதனைகளான இவற்றிலிருந்து அவன் தப்பித்து விட்டாலும் இயற்கை மரணமானது அவனை தீண்டவே செய்யும் என்று கூறினார்கள். மேலும் வானவர்கள் நம் உயிர்களை கைப்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் விளக்குகிறார். உயிர்களை உரிய நேரத்தில் கைப்பற்றுவதற்காக மனிதர்களில் ஒவ்வொரு நபருக்கும் வானவர்களில் ஒருவரோ இருவரோ அல்லது பலரோ நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அப்பணியை துல்லியமாக செய்து முடிப்பார்கள் என்று கூறுகிறான். அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன், உங்களுக்கு பாதுகாவலர்களையும் அனுப்புகின்றான். முடிவில் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது நமது தூதர்கள் அவனை கைப்பற்றுகின்றனர். அவர்கள் அதில் சிறிதும் குறை வைக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றான். மரணத்தை பற்றி சிந்திக்கவும் பேசவும் பல மனிதர்கள் மறுக்கும் நிலையில், பலரும் அது தொடர்பாக குழம்பிக் கொள்ளும் நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே மரணம் தொடர்பாக விரிவாக நமக்கு விளக்கி இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.